இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை பொறுத்திரு என்ற தலைப்பின் கீழாக, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்க முன் இளைப்பாற மாட்டான் என்றார். ரூத் 3:18. தேவனின் கடிகாரம் ஒருபோதும் தாமதமாக இயங்குவதில்லை. ஆனால் நமது கடிகாரமோ அவ்வப்போது முந்திக்கொண்டு வேகமாக ஓடுகிறது. பொறுமை இழந்து விசுவாசம் தள்ளாடி வாஞ்சியோடு விண்ணப்பித்த வேண்டுதல்கள் வெண்கலம் போன்ற வானத்தில் வியர்த்தமாகவே மோதுகின்றன. தோல்வியும் ஊக்கக்கேடும் நம்மை மூடி ஏமாற்றம் அடைந்து இந்த இறுக்கத்தால் பிறந்த கண்ணீரோடு தான் நான் எங்கே போவேன் என கதறும் துணியை தேவன் கேட்டிருக்கிறாரா, கவனிக்கிறாரா என்ற ஏக்கத்தில் தாக்கம் வரும்போதும் மருண்டு இருண்டு தோன்றும் இந்த அங்கலாய்ப்பின் திரையை சற்று விலக்கிவிட்டு வேதாகமத்தை கரத்திலேந்தி உற்று பார்த்தோமானால், நமது நொறுங்கி சிதைந்த பிதற்றல்களை கிரமமாய் அமைத்து அதை மகா பரிசுத்தம் உள்ளவரின் செவிகளில் ஏற்ற விதமாய் பக்குவமாய் கேட்கும்படி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆன்மீக கண்களால் காணலாம். ரோமர் 8:26. மேலும் நம் இரட்சகரால் நாம் மறைக்கப்படவில்லை என்பதுதான் இன்னும் நிச்சயமாய் தமது மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 7:25 என்ற வாக்கு தத்துவத்தின்படி உறுதியாகிறது. நாம் கைவிடப்பட்டு திக்கற்றவர்கள் போல் இருக்கிறோம் என உணரலாம். ஆயினும் இரக்கமுள்ள பிரதான ஆசாரியரின் இருதயம் நம் பலவீனங்களின் நிமித்தம் பரிதபிக்க கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 4:15-16. மேன்மையானவர் இரக்கத்துடன் நமது கண்ணீரை தம்முடைய துருத்தியிலே அவருடைய கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். சங்கீதம் 56:8. அவர் இப்போதைய நாம் பெருமூச்சுகள் எல்லாம் நித்திய நிரந்தர சந்தோஷங்களால் ஈடு செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்கு ஸ்தோத்திரம். கேட்ட என் அன்பின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.